Morning champion, this is Professor R. Surendran from Government College of Technology. I am my technical champion Veera Vijay along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங்கில் சூப்பரான கொஸ்டின்ஸ் ஒரு 15 கொஸ்டின் அவர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணார். ஆஃப்டர் டெஸ்ட் ஆல்வேஸ் ஹேவிங் த ஹேபிட் ஆஃப் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக், என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத கற்றுப்போம். ஸோ அந்த டெஸ்ட் ஜீரோ ப்ரிப்பரேஷன் டெஸ்ட். அப்புறம் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் அப்புறம் அகெயின் வாட்சிங் த வீடியோஸ், அப்புறம் ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஜேர்னி போகும்போது நம்ம ஒரு வித்தின் 6 மந்த்துக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்குற மாதிரி இருக்கும்ன்றது தான் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவை வலிமையாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க வீர விஜய் இன்னைக்கு ஒரு 15 கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன? கன்பன் இஸ் approximately associated with. கன்பன் அவன் யாரோட தொடர்புடையவன் அப்படின்னா ஜஸ்ட் இன் டைம் கன்பன் சிஸ்டம். அடுத்தது சாஃப்ட்வேர் பேக்கேஜ் யூஸ்டு ஃபார் பிளான்ட் லேஅவுட். பிளான்ட் லேஅவுட்டுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணீங்க? கிராஃப்ட், கோர் லேப், ஆல்டப் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிராஃப்ட் தான் சாஃப்ட்வேர் பேக்கேஜ் ஃபார் பிளான்ட் லேஅவுட். அக்ரிகேட் பிளானிங் டீல்ஸ் வித். அக்ரிகேட் பிளானிங்னா அக்ரிகேட்னா முழுசுன்னு அர்த்தம். சப் கான்ட்ராக்டிங், எம்ப்ளாய்மெண்ட் லெவல், அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி லெவல், கெப்பாசிட்டி எல்லாத்தையும் பற்றி சொல்றது தான் அக்ரிகேட். கைசன் இஸ் டெய்லி ப்ராசஸ். நான் எப்பவுமே சொல்லுவேன் டெய்லி பிளான், டெய்லி ப்ரிப்பரேஷன், டெய்லி ப்ராக்ரஸ். தினசரி ஒருத்தன் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கான் வச்சுக்கேன், அவனுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். தினசரி தண்ணி குடிச்சிட்டே இருக்கான் வச்சுக்கேன், அவனுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். தினசரி நல்லா தூங்குறான் வச்சுக்கேன், அவனுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஸோ கெய்சன்றது என்னன்னா டெய்லி ப்ராசஸ் தான் அப்படி சொல்றாங்க. கெய்சன்னா டெய்லி ப்ராசஸ். இதுதான் ஃபாலோ பண்ணி ஜப்பானியர்கள் வாழ்க்கையில உன்னத நிலையை அடைஞ்சாங்க. நம்மளும் டெய்லி ஒரு ப்ராசஸ் பண்ணோம்னா வாழ்க்கையில உன்னத நிலையை அடையலாம். அடுத்து அக்ரிகேட் பிளானிங். அக்ரிகேட் பிளானிங்ல என்ன சொல்றாங்கன்னா வேரிங் த ப்ரொடக்ஷன் ரேட் த்ரூ ஓவர் டைம் ஆர் ஐடில் டைம், சேஞ்சிங் த இன்வென்ட்ரி லெவல், சப் கான்ட்ராக்டிங். ஏற்கனவே பார்த்த பாயிண்ட் தான். சப் கான்ட்ராக்டிங் சேம் தான், இன்வென்ட்ரி லெவல் சேம் தான். இதுல வேரிங் த ப்ரொடக்ஷன் ரேட் அப்படின்றது நம்ம கெப்பாசிட்டி சம்பந்தப்பட்டது. இன் அக்ரிகேட் பிளானிங் மெத்தட் யூஸ்ட் ஃபார் மாடிஃபிகேஷன் ஆஃப் சப்ளை. ஸோ அக்ரிகேட் பிளானிங்ல சப்ளையை மாடிஃபை பண்றாங்க. எப்படி மாடிஃபை பண்றாங்க கேள்வி. என்ன பண்றாங்க? ஹைரிங் அண்ட் லே ஆஃப் எம்ப்ளாயிஸ் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். ஸோ மேபி ஹையர் பண்ணி பண்ணுவாங்க, இல்லை லே ஆஃப் கொடுத்து பண்ணுவாங்க. அதுதான் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி ஹையரிங் பண்ணலாமா, லே ஆஃப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்க. அது அக்ரிகேட் பிளானிங்ல. கோல் ஆஃப் ஜிட். கோல் ஆஃப் ஜிட் என்ன அப்படின்னா வேஸ்ட் இருக்கக்கூடாது. ஜிட்னாலே வேஸ்ட், எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் தான் கோல் ஆஃப் ஜிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கன்பன் இன் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இண்டிகேட்ஸ். கன்பன் அப்படின்னா என்ன? ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இன்ஃபர்மேஷன் ஃபார் த ப்ரொடக்ஷன் அண்ட் withdrawal of ஐட்டம் அப்படிதான் கன்பன்றாங்க. இன்ஃபர்மேஷன் ஃபார் ப்ரொடக்ஷன், withdrawal of item and withdrawal of item தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கான்செப்ட் என்ன பார்க்கலாம். ஜிட் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார். ஜிட்னா ஆல்ரெடி கன்பனோட அசோசியேட்டா இருக்குன்னு சொல்லுவோம். ஜிட் எதுக்கு உகந்தது அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குன்னா அது எதுக்கு உகந்தது அப்படின்னு பேட்ச் ப்ரொடக்ஷனுக்கு உகந்தது. ஐடியல் பேட்ச் சைஸ் இன் ஜிட் ப்ரொடக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப். ஒரு பார்ட் தான், ஒன் அட் ஏ டைம் இல்லையா? ஜிட்ல ஒரு பார்ட் தான் ஐடியல் பேட்ச் சைஸ். பேட்ச் சைஸ் 1 அப்படின்றது அது எடுத்துக்கிறாங்க. பேசிக் எலிமெண்ட் ஆஃப் ஜிட் ப்ரொடக்ஷன். ஜிட் ப்ரொடக்ஷன் என்ன எலிமெண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு சொல்றாங்க. செல்லுலர் லேஅவுட், ஸ்மால் லாட் ப்ரொடக்ஷன், ஃபிளெக்சிபிள் ரிசோர்ஸ். செல்லுலர் லேஅவுட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அது ஸ்மால் லாட் ப்ரொடக்ஷன் செகண்ட் பாயிண்ட், அப்புறம் ஃபிளெக்சிபிள் ரிசோர்ஸ் தேர்ட் பாயிண்ட். அப்புறம் அக்ரிகேட் பிளானிங்ல நம்ம என்ன பண்றோம்? டு மீட் வீக்லி fluctuating demand of customer. So weekly fluctuating demand of the customer மீட் பண்றதுக்கு தான் அக்ரிகேட் பிளானிங் பண்றாங்க. அடுத்து மேஜர் எலிமெண்ட் ஆஃப் பிளானிங் என்ன சொல்றாங்க? men, machine, money and material. 4 M சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் M men, ரெண்டாவது M machine, மூணாவது M money, நாலாவது M material. Material handling is considered as. மெட்டீரியல் ஹேண்ட்லிங் என்ன கன்சிடர் பண்ணா? எகனாமிக்கலி waste but cannot be eliminated. கண்டிப்பா அது வேஸ்ட் தான், ஆனா அதை எலிமினேட் பண்ணணும். மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இல்லாம கம்பெனி நடத்த முடியாது. Lean production is related to. லீன் ப்ரொடக்ஷன் கஸ்டமைஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா ஒரு 15 கான்செப்ட் ஐஇல எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ எல்லாமே கற்றுக் கொடுத்த வீர விஜய்க்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.